இது யாருன்னு தெரியுதா? இந்த போட்டோ பார்த்து சொல்லுமா. யாரு இது? யாருமா? பாரு, யாருன்னு தெரியுதா? பயப்படாதீங்க. குணப்படுத்த முடியாத கேஸ் மாதிரி எனக்கு தோணல. குணப்படுத்திடலாம். ஏன் இவ்வளவு லேட்டா கொண்டு வந்தீங்க? நோ ப்ராப்ளம், இட்ஸ் நாட் டூ லேட். குணப்படுத்திடுறேன். ஆனா இதுக்கெல்லாம் நிறைய டாக்டர்ண்ண, எவ்வளவு செலவானாலும் பணம் நான் தர்றேன். நான் தருவேண்ண. எவ்வளவு கொடுப்ப? சார், அது நம்ம அசோசியேஷன் தேர்தல் வருது. அதனால நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்குறேன். ஏன் நாங்க போடக்கூடாதா? சொல்லண்டாடே, கண்ட நாயெல்லாம் கமிட்டி மெம்பர் ஆக முடியாதுன்னு. குறைஞ்சபட்சம் 2 பஸ் சொந்தத்துல இருக்க வேண்டிய மாப்பிள வாங்குறேன். 2 என்ன 3 வாங்குறேன். குட் லக் சார். இந்தாங்கண்ணே. எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? எல்லாம் ஒரு மரியாதை தானே. நீங்க தானே நான் அந்த பொண்ணை குணப்படுத்தினது. ஓ, அந்த பொண்ணு விஷயமா? இத பாருங்க, உங்களுடைய உழைப்பு நல்ல நினைங்க, இதுக்கெல்லாம் காரணம். இத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. ஐயா, யார் இந்த ஆளு உள்ள விட்டது? ஏங்க, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அடா டாக்டர் முன்னாடி உட்காருங்க. நீங்க எழுதுறீங்க. அப்பா, நீங்க சும்மா இருங்க. வணக்கம். ஏய், இவரோட ஏன் சேர்றேன்? இவங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். போடா, உட்காரு உட்காரு. இங்க படுத்துக்க. இல்ல பரவாயில்லைங்க, இது வசதி. பரவாயில்லையா? சரி, கீழே உட்காரு. எப்படி இருக்கு அவன் முதலாளி? திருட்டு பய. கண்டன் சொல்லுமா வெட்டி போட்டுருவோம். ஏய், சோதனை துண்டடி. யாராவன்? யாராவன்? ஜென்ம எதிரி. ஜென்ம எதிரின்னு தெரிஞ்சோம் எப்படி அவன் வீட்டுக்கு போவான்? நீ நிறைய பஸ் ஓடுது, துட்டுக்காக ஒட்டிடுறான்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போறதா இருந்தா அப்பயே போயிருப்பேன். ஏய், போயிடுவேன். நீ போயிடுடா. அவன பேய் இவனா அவன்? நான் பார்க்காத அவன். என்னங்க வயசு புள்ளைய வீட்டுல வச்சுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்னடி? எனக்கு தெரியாதா? தெரியும். 3 மாசம் களிய தின்ன வச்சவன் பண்டத்தையும் பண்ணிட்டு வியாகியானம். எப்படா என்ன மீறி அந்த வீட்டுக்கு? அது வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. அவர் தான் அதை காப்பாத்தினாரு. அதனால்தான் அவர் வீட்டுக்கு நன்றி சொன்னேன். இனிமே அந்த வீட்டை கால் திரும்பிச்சு. ஐயா, அந்த பக்கமே போக மாட்டேன்ல. அந்த திசைக்கு திரும்ப மாட்டேன்னா. அம்மா நான் வரமா? அம்மா நான் வரமா? ஏய், அவனுக்கு பழசு எதனா போட்டு விடுறி. ஆஹா, என்னம்மா ஐயா பழசு போட சொன்னாரு, புதுசா போடுறீங்களே? அவர் கிடக்குறார், நீ சாப்பிடுறா. அம்மா லக்கேஜோட போடுங்கம்மா. ஆமா, உன்னை ரொம்ப திட்டாரா? என்னம்மா நீங்க அவரை போய் ஞாபகப்படுத்துறீங்களே சாப்பிடும்போது? நீங்களும் அங்கதானே இருந்தீங்க. உடுன்னு விட்டார்ல. நான் இவரை பத்தி கேட்கலடா. வெங்கடேஸ்வரா பஸ் முதலாளி வீட்டுக்கு போனியே,
அந்த பெரியவரை பத்தி கேட்டேன். அவனா? ம். அவன் பசு தோல் பொருத்திய புலிமா. பெரியவங்களை எல்லாம் அவன் இவன் சொல்லக்கூடாது. என்ன அவர் மட்டும் நம்ம ஐயாவை திருட்டு பையன்னு சொல்லலாமா? அப்படியே சொன்னாரு. அப்படி சொன்னாலும் பரவாயில்லம்மா. நம்ம ஐயா வேற ஒருத்தைய வச்சிருக்காரான்னு கேட்டாரு. நீ ஊருக்கா வச்சிருக்க? போடு. நான் சொல்லிட்டேன், ஒன்னே ஒண்ணுதானு. உண்மைதானே? அங்க என்ன விசாரணை? ஒண்ணு இல்லைங்க, பதார்த்தம் கேட்டா பச்சை மிளகா தான் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அப்புறம் என்ன? சாம்பார் தான் முடிச்சே, ரசம் தான். நான் அதை கேட்கல, வேற என்ன கேட்டாரு? உங்களை பத்தி கேட்டாரு. கொஞ்சம் சாதம் போடுமா கேட்டாரு. கொஞ்சம் ரசம் போடுமா. என்ன பொண்டாட்டிய நல்லா வச்சிருக்கானா, நகரட்டு போட்டிருக்கானா, இல்ல எல்லாமே கில்ட்டானு எனக்கு பெல்ட் வச்சு அடிக்கணும் போல இருந்துச்சுமா அவனை. எங்க அம்மா பவுனுக்கு நகை நாட்டெல்லாம் போட்டு வந்தாங்க நின்னாங்கன்னா மதுரை மீனாட்சி மாதிரி அப்படியே தெய்வ கடைச்சமா நிப்பாங்கன்னு சொன்னேன். பெருசுக்கு பேசி முடிச்சே நினைச்சு என்னாச்சு? தண்ணி குடிக்கிறேன். அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பொறாமையில பொசுங்கிடுச்சு, ஆனா பொழிச்சுக்கிச்சு. வேற பாயசம் தான் நல்லா இருக்கும். வேற ஏதாவது விசாரிச்சாரான்னு கேட்டேன். இல்லம்மா. நம்ம சின்னப்பா பத்தி விசாரிச்சாரு. எவ்வளவு படிச்சிருக்குன்னு கேட்டாரு. நிறைய படிச்சிருக்குன்ட்டேன். நீ ஏமா கம்மியா போற, நிறைய போடு. மாப்பிள்ளை ஏதாச்சும் பாத்துருக்காரான்ட்டாரு. பகவான் பார்த்து பான்ட்டான். தொழில் ரீதியா பொறாம இருக்கலாம் சரி, இந்த ஆள் குடும்பத்து வரைக்கும் வரானே. அது சரி, அந்த வீடு இப்ப எப்படி இருக்கு? பெருசாதான் இருக்கு. இதேமா நீ சின்னதா பண்ண என்ன பிரயோஜனம்? வேலை கேஸ் இருக்கு. உன்ன மாதிரியோ நம்ம சின்ன மாதிரியோ ஒரு மகலட்சுமி இல்லையே. வெறிச்சோடி கிடக்குதுமா. அம்மா வகையாலையும் தெரிஞ்சும் அவங்களுக்காக பரிதா போறீங்க பாருங்க. இங்க உட்கார்ந்து இருந்தாலும் அங்க நிக்கிறீங்கம்மா. இருங்கப்பா இருங்கப்பா. என்ன நடக்குது இங்க? முள்ளு மாட்டிக்கிச்சு தொண்டைக்குள்ளையா? ஆமா. என்ன கொடுத்தீங்க நீங்க? இட்லி கொடுத்தேன், அப்புறம் பரோட்டா கொடுத்தேன், அப்புறம் வெள்ளை சோறு கொடுத்தேன். அப்புறம் வெண்ணெய் கொடுத்தியா? அததான் முதல்ல கொடுத்தேன். அடப்பாவிகளா, வாயா இது டிஃபன் கரியறாயா? கவலைப்படாதீங்க மிஸ்டர் பி பாண்டு, நான் இருக்கிறேன். நீ இருப்ப, இவன் இருப்பானா? பாத்துருவோம். கரெக்டா சொன்ன ஓட்டி. இதான் என் பிரதர். இன்னும் கொஞ்சம் முள்ள எடுத்து போடு, அந்த முள்ள எடுத்து போடு, இன்னும் கொஞ்சம் முள்ள எடுத்து போடு, எல்லா முள்ளையும் சேர்த்து போடு. அந்த பெரிய முள்ள என்ன பண்ற? அப்படிதான், அப்படியே வாயத்தற வாயத்தற வாயத்தற. பச்சா 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 பச்சா. ஏய் என்ன பண்ண? சொல்றேன். ஆல் பேசஞ்சர்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? சொல்லிருக்காங்க? முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதான் சரி. ஐயா, கணேசனுக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கணும்? வந்தா நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஒண்ணும் வேணாம், பரவாயில்ல. ஐயா, கணேசனை தேடுறீங்க? ஆமா, எங்க போயிருக்கான்னு. அவன் கல்யாணத்துக்கு புடவை வாங்கிட்டு போயிட்டு இருந்து பார்த்தேன். சரி, நான் வரேன். முதலாளி, என்ன விஷயம்?
மனுஷனா மாடா பாட்டு போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே. ஏய், அவனுக்காக நீ வக்காலத்து வாங்காத. என்ன வேலை பண்ணிருக்கான் தெரியுமா அவன்? என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும், அதுக்காக இப்படி அடிக்கிறது திருப்பி அடிக்காதுங்கிற தைரியம் தானே. முதல்ல என் பொண்ணு எங்கன்னு சொல்ல சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி இருந்தா அவ கூட தானே திரும்பி வரணும். இப்படி தனியா அவ வந்திருக்கோம். இப்பதான் 2 பேரும் உங்க பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்க வீட்டுல போய் பாருங்க, உண்மை என்னன்னு தெரியும். மன்னிச்சிருங்க சார், கௌசல்யா லேபுக்குள்ள இருக்கிறது தெரியாம அந்த குடிகார பியூன் லேப் கதவை பூட்டிட்டான். அந்த பியூனை வேலையை விட்டு நிறுத்திட்டோம். நைட் வாட்ச்மேன் பார்த்ததுனால நாங்க கதவை திறந்து கௌசல்யாவை கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டான்னு கரஸ்பாண்டன்ட் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்பா அப்பா, ஆ, நான் தான் வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் கூட ஏன் இப்படி இருக்கீங்க? அது அது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுமா. தப்பா? என்னது அது? கணேசனை போட்டு அடிச்சிட்டம்மா. கணேசனை அடிச்சிட்டீங்களா? எதுக்கு? என்ன காரணத்துக்காக? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.